எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்துருக்குறாங்கல்ல. அவர்கிட்ட நான் பார்க்கறது எல்லாமே தற்பெருமை தற்பெருமை தற்பெருமை. கெரியர் உச்சத்துலேருந்து வந்தேன். ஏன்னா மேடைக்கு மேடை அதை சொல்லணும்னு எதனா இருக்கா? தெரியாது. உங்கள்கிட்ட சந்தேகமா அதில்? அப்படி நம்மளை நம்புறவங்களுக்காக நாம் உழைக்கிறதே அது ஒரு பழக்கமாகி இப்போ அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு. இவருக்கு உண்மையிலே அந்த எண்ணம் இருக்குமேனால் இவருக்கு இருக்கிற பணத்துக்கு சட்டமும் தேவையில்லை, திட்டமும் தேவையில்லை, ஆட்சியும் தேவையில்லை, அதிகாரம் தேவையில்லை. வெறும் குணம் ஒண்டி இருந்ததுன்னா கெரியரோட உச்சத்துலேருந்து விட்டு வரவர் விஜயகாந்த் ஐயா போல் உதவி செஞ்சுருப்பார், இல்லை சூர்யா போல் படிக்க வச்சுருப்பார், இல்லை எம்ஜிஆர் போல் ஒரு படி மேலே போய் சொத்தையே மற்றவங்களுக்கு எழுதி வச்சுருப்பார். அப்போ இவருக்கு அந்த எண்ணம் கிடையாது. எண்ணமே இல்லாமல் அரசியலுக்கு வந்துட்டார். அரசியலுக்கு வந்தவொடனே எதனா ஒன்று சொல்லணும். ஆனால் என்ன சொல்கிறாரு? பைக் வாங்கி தரேன், வீடு வாங்கி தரேன். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சதுரங்க வேட்டையை வந்து நம்மக்கிட்ட ஓட்டி காட்டுறாரு. ஒரு ஆசையை தூண்டி அந்த ஆசையின் போக்கில் வந்து அவர் வந்து பிரச்சனை. அப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்க, அதிமுக திமுக கூட தான் இதெல்லாம் சொல்லுது. அதிமுக என்ன சொல்லுதுன்னா அந்த திட்டத்தை வந்து விளக்கமாக சொல்கிறாங்க. குறிப்பாக திமுகனா பசுமை வீடு கட்டித்தரும் திட்டம். அதிமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு போல் இன்னொரு இயக்கத்தை இது பண்ணி எங்கே இருக்கோ இடத்த கட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் நாங்கள் எண்ணிக்கை ஏற்றி வீடு இல்லாதவர்களுக்கோ வசதி இல்லாதவர்களுக்கோ கட்டித்தரோம். யாருமே வந்து எல்லாருக்கும் வீடு கட்டி தருவோம்னு சொல்கிறது கிடையாது. அப்போ ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சிக்கிற தன்மை இல்லை, பக்குவம் இல்லை, அதை ஆராய்ந்து அதை விளக்கமாக மக்கள்கிட்ட பேசணுன்ற எண்ணம் இல்லை. எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் வீடு கட்டி கட்டுக்கிற அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கிறவர் அந்த பிரச்சனையை பேசுகிறதுக்கு ஒதுக்கக்கூடிய நேரம் 18.5 நிமிஷம்.